நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. குழந்தைகள் சுகப்பிரசவமா வருவதற்கு தலை முதலாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள் இப்படி சொல்றதை கேள்விப்பட்டிருக்கலாம், தலை மாத்தி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி ஒரு பிறப்பு, ஒரு ஒரு சிருஷ்டிப்பு நடப்பதற்கு தலை முதல்ல வெளியே வர வேண்டியிருக்குதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதாவது ஒன்று நல்லது பிறப்பதற்கு முதலாவது நம்முடைய தலைக்குள்ளாக மாற்றம் வர வேண்டியது இருக்கு. அந்த சிந்தனையில மாற்றம் வராம வெளியே எந்த மாற்றங்கள் நடந்தாலும், நீங்க வெளிநாட்டுக்கு போனா நல்லா ஆயிடலாம், வேற எங்கேயாவது தப்பிச்சு போனா நல்லா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எங்க போனாலுமே உங்களுடைய சிந்தனையை நீங்க உங்களோட தான் கொண்டு போறீங்க. நீங்க அதே ஆளாக இருக்கிற வரைக்கும் வெளியுள்ள சூழ்நிலைகள் மாறுவது நிமித்தமாக காரியங்கள் மாறப்போறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் மனம் மறுரூபமாகிறதுனாலே நாம மற்ற எல்லா காரியங்கள்லயும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆத்துமா வாழ்கிறது போலதான் நீங்க எல்லாவற்றிலையும் செழித்திருக்க முடியும். உங்களுடைய அவுட்டர் வேர்ல்டு வேற ஒண்ணுமே கிடையாது. The reflection of your inner world is your outer world. நீங்கள் இந்த உலகத்துல வாழ்கிற, அனுபவிக்கிற, நீங்க நல்லா இருந்தீங்கனாலும் நல்லா இல்லைனாலும் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் உள்ளான மனுஷனுடைய பிரதிபலிப்பா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். உங்களுடைய வெளி வாழ்க்கை என்பது ஒரு ஒரு கனி மாதிரி, உங்களுடைய உள் வாழ்க்கை என்பது ஒரு வேர் மாதிரி. ஸோ நீங்க ரூட்டை மாத்தாம ஃப்ரூட்டை மாத்த முடியாது. இஃப் யூ வாண்ட் டிஃபரண்ட் ஃப்ரூட், யூ ஷுட் ஹாவ் அ டிஃபரண்ட் ரூட். உங்களுடைய நம்பிக்கைகள்ல குறைகள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு காரியங்களை குறித்து சில பொய்களை நம்புவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில வறட்சியும் தேவையில்லாத சங்கடங்களும் தான் இருக்கும். ஆனா உங்களுடைய உள்ளான மனுஷனில, உள்ளான மனதுல உங்களுடைய மனம் மறுரூபமாகி இருக்குமானால், நீங்க அதுல சரியான விஷயங்களை நம்புவீர்களானால் உங்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகள் சேரும். ஆகவே முதலாவது உங்கள் தலை வெளி வரட்டும் என்று சொல்லி நான் சொல்கிறேன். அந்த தலைக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படட்டும், உங்க புத்தியில மாற்றங்கள் ஏற்படட்டும். வேத வசனங்களை சரியாய் புரிந்து கொள்வது நிமித்தமாக அந்த மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.